வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதன் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், எலெக்ஷனுடைய பரபரப்பை இந்த 7 பேஸ்லையும் நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருந்தோம். கிட்டத்தட்ட எலெக்ஷன் 7வது பேஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகக்கூடிய அந்த தருவாய் எட்டியிருக்கோம் அப்படிங்கிறது கவனிக்கிறோம். எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு ஜூன் 4 அன்று மாலை கூட வேண்டிய இந்திய கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் ஏன் ஜூன் 1 அன்று மாலையே கூட இருக்கிறது? அவ்வளோ உறுதியாக இருக்கிறதா இந்திய கூட்டணி? தங்கள் ஆட்சியை பிடிப்பன்ற இடத்துக்கு வந்துட்டாங்களா? என்ன நடக்குது இந்திய கூட்டணிக்குள்ளே? இல்லை, உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது என்ற ஒரு ஆழமான தீவிரமான நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம முன்கூட்டியே வந்து தயார் பண்ணியிருக்கணும். ஜூன் 4ஆம் தேர்தல் முடிவு வந்த உடனே அன்றைக்கி மாலையே நாம் ஜனாதிபதி சந்தித்து ஆட்சி பொறுப்பேற்பது, அது அதிகார உரிமை கோருவது, இது மாதிரியான விஷயங்களில் நம்ம ஈடுபடணுன்றது ஒரு முன்கூட்டி ஒரு ப்ரிப்பரேட்டரி மீட்டிங்கை தயார் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் அது. இதில் வந்து இந்திய கூட்டணியுடைய பலம் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஆட்சி மாற்றம் எழும்போது இது ஒன்று. ரெண்டாவது, பிஜேபியை சார்ந்தவங்க அல்லது மோடி இவங்க எப்படி பார்க்குறாங்க? ஒருவேளை பிஜேபி தோற்கும் பட்சத்தில், மோடி தோற்கும் பட்சத்தில் அவர் அந்த பதவியை விட்டு கொடுப்பாரா? இங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் ஆளும் கட்சிக்கு, அது அடுத்து வரக்கூடிய இன்னொரு கட்சிக்கு சாதகமாக செயல்படுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பொதுவாகவே வலதுசாரிகள் அல்லது சர்வாதிகாரிகள் இவங்க எல்லாருமே ஆட்சி மாற்றம் வருது அப்படின்னா உடனடியாக அவங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் நம்ம பார்த்தோம். குடியரசுக் கட்சியில் இருந்தார். அவர் வந்து அங்கே ஆட்சி மாற்றம் நடந்து ஜோ பைடன் வெற்றி பெற்றது பிறகும் கூட நான் இறங்க மாட்டேன் பதவி விட்டு அப்படின்னு படம்பிடிச்சார். அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அங்கே இருந்த பாராளுமன்ற கட்டடத்தின் மேலே ஏறி நின்று இருந்தெல்லாம் பார்த்தோம். நம்ம அதனுடைய நீட்சியாக இந்தியாவிலும் அந்த மாதிரி சம்பவம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு அச்சம் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிஜேபி தோத்தாலும் மோடி தோத்தாலும் கூட அவர் இறங்கி வருவாரா? இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த நிறுவனங்களும், அரசு நிறுவனங்களும், அதிகாரிகளும், அமைப்புகளும் அடுத்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்களான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அப்படி ஆதரவு கொடுக்கல அப்படின்னா இந்தியா ஒரு சர்வாதிகார நாடாக மாறிடும்னு ஒரு பெரிய அச்சுறுத்தல், ஒரு பெரிய அபாயம் இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி பார்க்கல. அது அப்படி இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி வந்து உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்புகிறது. இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை அமைப்புகள் சட்டத்தை மதிக்கிறவங்க, அதை பின்பற்றக்கூடியவங்க, அந்த சட்டம் இன்றும் காப்பாற்றும், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்றதுல நாங்கள் ஆழமான நம்பிக்கை வச்சுருக்கோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சட்டத்தை நம்புகிறோம். பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த கூட்டத்தை போட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆட்சிக்கான உரிமை கோருவதற்கும் ஒரு ப்ரிப்பரேட்டரி மீட்டிங்காக இருக்கலாம். ஸோ இதில் பல விஷயங்கள் இது இருக்குது. இது வந்து ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் வந்து கூட்டணி பலம் குறித்தும் பேசுகிறதுக்கு இந்த கூட்டணி காங்கிரஸ் கட்சி வந்து கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஒருவேளை ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் அவ்வளோ சீக்கிரம் மோடி தன்னுடைய அந்த நாற்காலியை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்றது இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க. இது வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு கருத்துன்னு வச்சுப்போமே. அதை உறுதிப்படுத்தும் வகையில் சில விஷயங்கள் அண்மையில் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக முப்படைகளினுடைய தளபதி அவருடைய அந்த பதவிக்காலம் 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. இது அதை வலுப்படுத்தக்கூடிய, அந்த சந்தேகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சில அரசியல் விமர்சகர்கள் வெளிப்படையாக அந்த கருத்தை முன் வச்சாங்க. அப்படி ஒரு விஷயத்தை இருக்குது அப்படின்னா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சப்போஸ் அது உண்மை அப்படின்னா அதை தடுப்பதற்கான எதிர்க்கட்சிகளை, குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட உங்களுடைய வியூகம், உங்களுடைய விஷயங்கள் என்னவாக இருக்குது? இல்லை, உங்களுக்கு முதல்ல எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்குது. அப்போது எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து உங்களுக்கு எந்த அதிகாரிகளையும் நியமனம் செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஒன்றிய அரசு வந்து ஆர்மியினுடைய முப்படைகள் தளபதியை நியமனம் செய்கிறதா இருக்கட்டும், மற்ற துறைகளினுடைய அதிகாரிகளை நியமனம் செய்வதாக இருக்கட்டும், இதெல்லாமே ஏதோ ஒரு சமிஞ்சையாக இருக்கிறது. அதனால தான் இந்த இந்தியா கூட்டணி ஜூன் 1ஆம் தேதி மீட்டிங்கை போடுறோம். இது வந்து ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நாங்கள் அரசியல் சட்டத்தை முழுமையாக நம்புகிறோம். சட்டம் வந்து இந்தியாவை காப்பாற்றும், இந்தியாவினுடைய மாண்புகளை காப்பாற்றுன்றதுல எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்குது. அதில் எனக்கு 1% டவுட் இல்லை. ஆனால் சந்தேகத்தோடு பார்க்கணுன்ற, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாதுன்றதையும் நான் இங்கே வந்து பதிவு பண்ணி தான் செய்யணும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு இந்த தேர்தல் காலம் முழுக்கவே நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பெரும்பான்மை வாதத்தை நோக்கி தான் பிரச்சாரங்கள் நடைபெற்றன, ஒரு பாசிச போக்கு நோக்கி தான் நடந்தது. அதனால் அது நீட்சி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று உறுதி, மோடி என்னதான் இந்தியாவை பாசிச போக்கை நோக்கி கொண்டு சென்றிருந்தாலும், ஒரு சர்வாதிகாரிக்கான போக்கில் கொண்டு சென்றிருந்தாலும், இந்தியா ஒரு முழுமையான ஒரு சர்வாதிகார நாடாக உருவாகல. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்தியா ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு சர்வாதிகார நாடு அப்படின்ற இடத்துக்கு இந்தியா இன்னும் போல மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க.
மக்களும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும்ல, இப்போ நாங்கள் ஒரு கட்சி கூட்டு போட்டுறோம், இவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டியவங்க, ஆனால் இவங்க உட்காராம வேற உட்காந்துருக்காங்கன்னா மக்கள் அதை பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் பிஜேபி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல எனக்கு இடைமறிச்சு ஒரு கேள்வி ஒன்று. இந்திய மக்கள் வந்து சர்வாதிகாரத்தை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் இந்தியா மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் என்டையர் வேர்ல்டே சொல்கிறேன் நான். உலகளவிலே அவன அரசியலே வந்து ஒரு வேகமாக வலதுசாரி சித்தாந்தத்தை நோக்கி நகரக்கூடிய அரசியலாக இருக்குது. மக்களே அந்த தன்மைக்கு மாறிட்டாங்க. மக்களுக்கு வேணுங்கிற அந்த அத்தியாவசியமான அந்த அந்த லக்ஸுரி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த ஏதோ ஒரு வழியில் மக்களுக்கு கிடச்சிருச்சுன்னா மக்கள் வந்து இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை கண்டுக்க மாட்டாங்க. அரசாங்கத்தில் ஒரு அரசியலில் ஒரு சர்வாதிகார ஒரு தன்மை ஒன்று இருக்குதுன்னா அதை மக்கள் ஒரு பொருட்டாகவே கருத மாட்டாங்க. அப்படி ஒரு நபரை ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வேணும். அப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்து வளரக்கூடிய ஜென்ரேஷனாக இருக்குது இன்று இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம். அப்போ ஒரு திரைப்படத்தில் எப்படி ஒரு கதாநாயகன் ஒரு படத்தினுடைய மொத்த கதையும் அவரை சார்ந்து இயக்கி கொண்டு போகிற மாதிரி ஒரு அரசியலில் ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு தலைவரும் அதே போன்ற தன்மையில் இருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. அதை தான் 2014 2019 இந்திய மக்கள் பார்த்தாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதை நோக்கி தான் நகரும் அப்படின்னு சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் உலகம் முழுக்க வலதுசாரி அலை வீசுகிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கான காரணம் நீங்கள் சொன்ன காரணம் அல்ல. அதுக்கான காரணம் என்ன? 2008 அமெரிக்காவில் நடந்த பொருளாதார நெருக்கடி. அமெரிக்கா தன் கதவுகளை மூட ஆரம்பித்தவுடன் மற்ற நாடுகள் தங்களுடைய கதவுகளை மூடினாங்க. இந்த இடத்துலேருந்து தான் உங்களுக்கு வலதுசாரியின் தாக்கம் தொடங்குது. அப்போ உலகம் முழுக்க தென் அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு இன்செக்யூரிட்டியோட ஒரு பாதுகாப்பின்மையோட சிந்திக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் உலகம் நாடுகள் என்பது சர்வதேசியமாக தான் பார்த்தாங்க. சர்வதேசியம் தான் உலகம்ன்ற மாதிரி பார்த்த பார்வை அது தேசியமாக சுருக்கி பார்க்க ஆரம்பித்தாங்க. என் நாடு என் நாட்டுக்கான வளர்ச்சின்ற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. சர்வதேசிய பார்வை வந்து குறைஞ்சிருச்சு. அதுதான் வந்து நான் 2008 அப்புறம் பார்த்த ஒரு வலதுசாரியினுடைய வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். அது இந்தியாவிலையும் இருக்குது, நான் மறுக்கல. இந்தியாவிலையும் அது இருக்குது. இந்தியாவிலையும் வந்து இங்கே தீவிர வலதுசாரி பேசக்கூடியவங்க வந்து இந்தியாவிலே நலன் குறித்து தான் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் எதுக்காக வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அகதிகள் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்கன்னா, அகதிகள் வர வேண்டாம், அது மனிதநேய பார்வை இல்லாமல் சர்வதேசிய பார்வை இல்லாமல் வெறும் ஒரு குறுகிய தேசிய பார்வையோட தான் பார்க்கறதுனால தான் உங்களுக்கு சிஏஏ மாதிரியான சட்டங்கள்லாம் வருது. அப்போது இது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு இங்கே பெரும்பான்மை மக்கள், நீங்கள் போன முறை தேர்தலில் பிஜேபி வாங்கின பர்சன்டேஜ் ஒரு 38% தான். மீதி 62 விழுக்காடு மக்கள், அது ஓட்டு போட்டதில் 62 விழுக்காடு மக்கள் உங்களுக்கு வந்து பிஜேபியை விரும்பாதவங்க தான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில் எதிர்க்கட்சி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ பெரும்பான்மை மக்கள் இந்த மாதிரியான ஒரு கட்சியை, இந்த மாதிரி ஒரு ஆட்சியை விரும்பலைன்றதான் ஒரு உதாரணமாக இருக்குது. அதனால அந்த அளவுக்குலாம் இந்தியா போயிடாதுன்ற ஆழமான நம்பிக்கை காங்கிரஸ் கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளும் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்குன்றது உங்களுக்கு கருத்து. ஓகே, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து திரும்ப குறிப்பிடக்கூடியது வந்து மோடியோட 1.0லையும் சரி 2.0லையும் சரி நீங்கள் 38% வாக்கு தான் அவங்களை நோக்கி போயிருக்கு. மீதி 62% வாக்கு வந்து எதிர்க்கட்சிகள் வந்திருக்கு. அப்படின்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ் விஷயத்தில் நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த 2024 கடந்த காலத்தில் நடந்த தவறு நிகழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்திய கூட்டணின்னு சொல்லி அந்த மோடிக்கு எதிரான வாக்கில் ஒரு புள்ளியை இணைக்கிறதுக்கு தான் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதன் அடிப்படையில் நீங்கள் தேர்தலில் சந்திச்சிருக்கீங்க பார்க்குறோம். 7வது கட்டம் கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ரிசல்ட்னு வந்துட்டோம், எலெக்ஷனோட ரிசல்ட்டை வந்துட்டோம். இப்போ நீங்கள் அமைச்ச அந்த கூட்டணி உண்மையில் மக்களுடைய ஆதரவுகளை பெற்றுச்சா? அந்த ஒற்றுமை மோடிக்கு எதிரான வாக்குகள்லாம் ஒரு புள்ளியில் அறுவடை பண்ணக்கூடிய அந்த வியூகத்தை நீங்கள் சரியாக அச்சீவ் பண்ணிட்டீங்களா? எப்படி இருக்குது? இல்லை, உங்களுக்கு 2020 சமயத்தில் மோடியை விரும்பாதவங்க, பிஜேபியை எதிர்க்கிறவங்க கூட என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து பிஜேபி வீழ்த்துற அளவுக்கு சக்தியானவங்களான்னு காங்கிரஸை பார்த்து கேள்வி கேட்டாங்க. நீங்கள் ஏன் கூட்டணி தர்மத்தை வியூகத்தை வகுக்க மாட்டேங்கிறீங்க, கூட்டணியை உருவாக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பெரிய மனப்பான்மை செயல்படுறீங்க அப்படின்றதான் எங்கள் மேலே வச்சு குற்றச்சாட்டு 2020 காலகட்டத்தில். அதனுடைய நீட்சியாக தான் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் இந்தியா கூட்டணியை பேசி உருவாக்கணும் 2023 ஜூன் மாதம் 17ஆம் தேதி. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் அந்த மாதிரி எங்களை குற்றச்சாட்டு வைக்கல. அப்போ இன்னைக்கு களத்தில் வந்து யூபியில், குறிப்பாக யூபியில் சமாஜ்வாதி காங்கிரஸ் என்பது ஒரு நம்பிக்கையான, அதாவது பிஜேபியை வீழ்த்துகின்ற ஒரு கூட்டணியாக, நம்பிக்கையான கூட்டணியாக இருக்கிறது. பீகாரில் ஆர்ஜேடி காங்கிரஸ் நம்பிக்கை விதைப்பது தான் ஜனநாயகத்தின் அடிப்படையாக இருக்குது. அதே மாதிரி ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒரு நம்பிக்கையாக இருக்குது, பிஜேபி வீழ்த்தக்கூடிய சக்தியாக இவங்க இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை. தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் எப்படி ஒரு உதாரணமாக இந்தியாவுக்கு திகழ்ந்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ், சமாஜ்வாதி காங்கிரஸ், ஆர்ஜேடி காங்கிரஸ், இப்படி பல ஊர்களில் பல கூட்டணி, காஷ்மீரில் தேசியவாத மாநாட்டு கட்சி, நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி, இன்னும் நிறைய பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகள். இப்போ சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் பெரும்பான்மையான வெற்றியை பெறப்போகுது. 42 தொகுதியில் 38 ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குன்றான். அப்போ இதெல்லாம் கிரவுண்டில் உங்களுக்கு நிறைய வேலை பண்ணியிருக்கு. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் நேரெதிராக நின்னாலும் 2 கட்சி ஜெயிச்சாலுமே இந்த இந்தியா கூட்டணி பலம் சேர்க்க போகிறது. இப்போ நீங்கள் ஒடிஷா, ஆந்திரா, தெலுங்கானா 3 மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள். இப்போ ஒருவேளை தெலுங்கானாவில் பிஆர்எஸ் ஒரு 10 சீட் வருதுன்னு வச்சுப்போம், ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் 10 சீட் வருதுன்னு வச்சுப்போம், ஒடிஷாவில் பிஜு ஜனதா தள் பிஜேடி ஒரு 10 சீட் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ இவங்களுக்கு யாரை ஆதரிக்க தெரிவிப்பாங்க? ஒருவேளை பெரும்பான்மை தேவைப்படுன்ற பட்சத்தில்
இவங்க எல்லாம் மதசார்பற்ற கட்சிகள், ஜனநாயக கட்சிகள். ரெண்டாவது உங்களுக்கு பிஆர்எஸ் மேலே இடி கேஸ் இருக்குது, ஒய்எஸ்ஆர் மேலே இடி கேஸ் இருக்குது. நேற்று பிஜு ஜனதாவுடைய தலைவர் நவீன் பட்நாயக் வருத்தப்பட்டு பேசினார். என் உடல்நிலை குறித்து பிரதமர் வெளிப்படையாக பொது மேடைகளில் பேசுகிறார். எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டது நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு வயது முதிர்ந்தவர் ஒரு ஒரு வருத்தத்தில் பேசுகிறார். பிரதமர் வருத்தத்தில் கோபத்தில் பேசுகிறார். அப்போ நாளைக்கு அவங்க எந்த அளவுக்கு பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பிஜேடியோ பிஆர்எஸோ இல்லை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோ. அதனால் இவங்கெல்லாம் வந்து ஒரு சேஃப் வால்ட்டாக இருக்கிறாங்க. நாளைக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்களை ஆதரவு நம்ம கூப்பிட்டுக்கலாம். இல்லை எப்படி இப்படி நீங்கள் பிளைண்டாக நம்புறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அரசியல் நீண்ட காலமாக இருந்திருக்கீங்க. அரசியல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அன்றைய தேவைக்கு என்னவோ அதுதான் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. கொள்கை கோட்பாடெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கலாம் வரலாற்றில் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து நடந்தது நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கட்சிகள்லாம் ஆந்திராவில் ஒடிசாவில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய கட்சிகள்லாம் நாளைக்கு பாஜக ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்கன்னு இல்லை, தெரிவிக்க மாட்டாங்கன்ற எந்த உத்தரவாதமும் இல்லை. நான் என்ன சொன்னேன்னா ஒருவேளை பெரும்பான்மை தேவைப்படும் என்கிற பட்சத்தில் இப்போ நான் இப்போ இருக்கிற இந்தியா கூட்டணியே பெரும்பான்மையை கொடுத்துரும். ஓகே, அதுல சந்தேகமே இல்லை. இப்ப இருக்கிற இந்தியா கூட்டணியுடைய தொகுதிகள் வெற்றி பெறுவதே உறுதியாக கொடுத்துரும். தேவைப்படும் என்கிற பட்சத்தில் பிஜேடி போன்ற நல் உள்ளங்கள் கட்சிகள் ஆதரவு தெரிவிப்பு ரெடியா இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு காலத்துல பிஜேபியும் பிஜேடியும் ஒடிசால ஒன்றா இருந்து பிஜேடியை தோளில் சவாரி செய்து க்ளோஸ் பண்ண பார்த்தது பிஜேபி. எப்படி தமிழ்நாட்டில் அதிமுகவை காலி பண்றதுக்கு பிஜேபி பிளான் பண்ணுச்சோ அதே மாதிரி பிஜேடி க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணி அதுல இருந்து பிஜேடி தப்பிச்சு வெளியே ஓடி வந்து எதிராக நிற்கிறாங்க. அப்போ பிஜேடிக்கும் பிஜேபிக்குமான நேரெதிரான ஒரு மோதல் இருக்கு, களத்தில் இருக்கு. அதனால பிஜேபியை வீழ்த்துறது, களத்தில் வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணிக்கு வரலாம் என்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது சேஃப் வால்ட்னு சொன்ன ஒரு பாதுகாப்பான வால்ட் தேவைப்படும் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதெல்லாமே பிஜேபிக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய வேலைகளாக பார்க்குறோம். ரெண்டாவது என்ன சொன்னாங்க, இந்தியா கூட்டணி ஒற்றுமை இருக்காது, பிரிஞ்சிருவாங்க, உடஞ்சிருவாங்கன்னு ஒரு வருஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆக போகுது. ஆனால் அப்படி எங்கேயுமே நடக்கல. யாரும் பிரிஞ்சும் போல, விலகியும் போல, உடஞ்சும் போகல. இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் தெளிவாக கூட்டணி வகுப்பு சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆம் ஆத்மி காங்கிரஸும் சேரும் யாரும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சீட் ஷேரிங் அவ்வளோ அழகாக முடிச்சிருக்காங்க. டெல்லியிலையும் பஞ்சாப்லையும் ஹரியானாலையும் பண்ணியிருக்கோம், குஜராத்லையும் பண்ணியிருக்கோம். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுலுக்கும் உங்களுக்கும் ஜெல் ஆகலை அப்படின்னு சொல்லி. இல்லையே, வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தானே திரிணாமுல் காங்கிரஸ் ஜெல் ஆகலை. ஏன்னா அந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னா தனித்து போட்டு நாட்டிலே மிகப்பெரிய 3வது ஸ்டேட் இல்லையா? ஆமாம், 42 சீட் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸும் இடதுசாரிகளும் சேர்ந்தா அது வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களை அதிருப்தியில் தள்ளிடும் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸ் வர்சஸ் திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் என்னாச்சு இடதுசாரிகள் வர்சஸ் திரிணாமுல் காங்கிரஸ். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுடைய சொந்த கேட்ரஸே விரும்ப மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வையில் தான். அதுதான் காரணமா அல்லது அதை தாண்டி நீங்க இப்போ கேட்ட ஷீட்ஸ் அந்த கூட்டணி அதுதான்? இல்லை, உண்மை இதுதான். கேட்ரஸ்குள்ள இருக்கக்கூடிய முன்பகை, முன் விரோதம், அதை இன்னைக்கு சேர்ந்து உழைக்க முடியாது, சேர்ந்து வேலை பார்க்க முடியாதுன்னு தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு மேலே சீட் ஷேரிங் இருக்குது. ஆனால் யூபியில் ஒரு சீட் கொடுத்துருக்கோமே நாங்கள் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு. யூபியில் நிற்கக்கூடிய 80 தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் நிற்குது. யூபியை பொறுத்த வரைக்கும் திரிணாமுலுங்கிற மைனாரிட்டி பார்ட்டி அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்கால் தான் முக்கியமான சீட். அங்கே தான் நம்ம பேசணும். இங்கே ஓகே, இங்கே நீங்கள் கொடுத்துருக்கின்றதுனால வெஸ்ட் பெங்கால் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இல்லை உள்ளுக்குள்ளே முதல்ல மமதா பானர்ஜி இந்தியா கூட்டணி இல்லை. கூட்டணியில் இருந்தால் தான் கூட்டணியில் பிரச்சனை தான் நம்ம பார்க்க முடியும். முதல்ல கூட்டணிக்குள்ள இல்லை, அவங்க வெளியில் தான் நிற்கிறேன், தனியாக நிற்பேன்னு சொல்லிட்டாங்க, தனியாக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிபிஎம் காங்கிரஸ் நிற்குது. நிற்கட்டும், நாளைக்கு ஒருவேளை திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறும் பட்சத்தில், பெரும்பான்மை தேவைப்படுன்ற பட்சத்தில், அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆதரவு தெரிவிக்கலாம். ஏன்னா களத்தில் அவங்களுக்கு பிஜேபிக்கு பிரச்சனை. அப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மாநிலத்தில் யார் எதிரின்னு பார்த்து அந்த கட்சியோட கூட்டணிக்கு போனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அவங்க யாருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க டெல்லியில் ஒன்றிய அரசு தேர்தல் அப்படின்றதான் கணக்கப்பட முடியும். அப்போ அந்த வியூகத்தை தான் காங்கிரஸ் நம்புது. ஒடிஷாவில் பிஜு ஜனதாதள் வர்சஸ் பிஜேபி, திரிணாமுல் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி. இவங்க அங்கே போவாங்களா, மேலே வந்து காங்கிரஸ் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னா 90 விழுக்காடு இந்தியா கூட்டணி ஆதரவு தெரிவிப்பாங்கன்றது யதார்த்தமாக இருக்குது. ஓகே, ரைட். இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்றீங்க மாதிரி நாளைக்கு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் இவங்கெல்லாம் வருவாங்கிறது நீங்கள் குறிப்பிட்றீங்க. அதை நம்ம என்னன்றது லேட்டராக பேசலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழல் ஒரு வாய்ப்பு தான். ஓகே, இப்போ இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கப்பட்ட பிறகு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எப்படியும் பாஜக தான் இருக்க போகுதுங்கிறது வெளிப்படையே தெரிஞ்ச விஷயம். ரைட்டா? அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஜனாதிபதியோட செலெக்ஷன் வந்து பிஜேபி தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்களாம் ஒற்றுமை இருக்குங்கிறத உங்களோட ஒற்றுமை தன்மையை நாங்களாம் ஒற்றுமையாக தான் இந்த எலெக்ஷன் சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறத உங்களை நீங்கள் ஜனாதிபதியை வெளிப்படுத்திட்டீங்களா? நீங்கள் அதுக்கான விஷயத்தை இன்னும் முன்னெடுக்கவே இல்லைன்னு சொல்லப்படுது. இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வருமானு எனக்கு தெரியல. ஓகே சொல்கிறீங்க, ஓகே ஃபைன், வரலாமல் போகலாம். அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்புறீங்களா? இல்லை, அது நீங்கள் சொல்கிறீங்க, தெரியல. அது ரிசல்ட் தான் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியாது. மக்கள் இன்னைக்கு கடும் கோபத்தில் இருக்காங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, வேலையின்மை, விலைவாசி உயர்வு பற்றிலாம் வாய் திறக்காமலே இருக்காங்க. ஸோ அதோடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும்னு உத்தரவாதமாக கொடுக்க முடியாது. ஓகே.
ஆனால் உங்களுக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்றது புரியும். நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் யாரும் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி கேட்க போகிறதில்ல. பெரும்பான்மை மக்கள் சந்தோஷப்பட போகிறாங்க, மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. அதன் பிறகு நாங்கள் கொடுக்குற ஆட்சியை பார்த்து மீண்டும் எங்களுக்கு அதுக்கப்புறம் ஆட்சியில் உட்கார வைக்கலான்றது யதார்த்தமான பார்வையாக இருக்குது. அதனால் இந்த போக்கு இது வரைக்கும் நாங்கள் போட்ட எந்த எஃபர்ட்டுமே வீணாக போகல. காங்கிரஸ் கட்சி நீங்கள் எது குறை சொல்ல முடியாத அளவுக்கு காங்கிரஸ் வேலை செஞ்சிருக்கு. ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்திரா அவ்வளோ 1000 கிலோமீட்டர் நடந்து போனார். தென்னாட்டிலேருந்து வடக்கு போனார், கிழக்குலேருந்து மேற்கு நடந்து வந்தார். இப்போ எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. தேர்தல் அறிக்கை எங்களுக்கு பெரிய பலகமாக இருக்குது, முற்போக்கான தேர்தல் அறிக்கை. ப்ளஸ் உங்களுக்கு கூட்டணி வியூகங்கள், சீட் ஷேரிங் எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. ஸோ காங்கிரஸ் இதை பண்ணலை அப்படின்னு நீங்கள் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த தேர்தலில். ஆனால் மோடிக்கு நிகரான ஒரு ஃபேஸ் ஆப்போசிட்டில் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு உட்படுத்தும் போது அந்த இடத்துல ராகுல் காந்தி பின்வாங்குறாரு அப்படின்ற விமர்சனம் அரசியல் விமர்சனங்களில் வைக்கப்பட்டுச்சு, பத்திரிகைகளில் வைக்கப்பட்டுச்சு. காங்கிரஸ் அப்படி பார்க்கல, நாங்கள் அப்படி பார்க்கல. காங்கிரஸ் வந்து சட்டத்தை மதிக்கிறோம். நீங்கள் மோடிக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமான்றதான் இந்த தேர்தலுடைய விவாதம். ஓட்டு போகணுன்றவங்க இங்கே போடுங்க, பிரச்சனை இல்லை. வேணான்றவங்க இங்கே போடுங்க. நாங்கள் மாற்றத்தை கொடுக்குறோம். பிரதமர் யார் நாங்கள் முடிவு பண்ணுறோம். 2004 மக்கள் ஓட்டு போட்டது அன்னை சோனியா காந்தி வருவாங்களா வரமாட்டாங்களான்ற எந்த உறுதியும் தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் வந்தது டாக்டர் மன்மோகன் சிங். 10 ஆண்டுகால பொற்காலாட்சி கொடுத்துருந்தார் 2014 வரைக்கும். ஆனால் இன்னைக்கு அதே தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எங்கள் கூட்டணி நம்பி ஓட்டு போடுங்க, நல்ல பிரதமர் நாங்கள் கொடுக்குறோம். அது எம்பிக்கள் முடிவு பண்ணுவாங்க. அது இல்லை, இப்போ இந்த கிளாரிட்டி என்ன அப்படின்னா 14க்கு முன்பு 14க்கு பின்பு அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய வரலாறு ரொம்ப பிரிச்சே பார்க்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பொற்கால ஆட்சின்னு கொடுத்து சொன்னீங்க. அந்த பொற்கால ஆட்சி தான் மக்கள் தோற்கடித்து மோடிக்கு வாய்ப்பு அளிச்சாங்கிறதான் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். அதுவும் தனிப்பெரிய மெஜாரிட்டியில் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் இருந்த அந்த பொற்கால ஆட்சி 2 டேம் இருந்து 2 டேமும் மெஜாரிட்டி இல்லாமல் தான் கூட்டணியில் தான் ஆட்சி நடத்துங்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்கள் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ், ஒரு தனிநபரோட ஃபேஸுக்கு மக்கள் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு மக்கள் நகர்த்துட்டாங்க. அப்படின்றதுனால தான் இந்தியா கூட்டணி இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது 7 பேஸ் ஒவ்வொரு பேஸ் ஆரம்பிக்கும் போது ஆப்போசிட்டில் மோடிக்கு நிகரான ஃபேஸ் ஆப்போசிட்டில் யார் ராகுலா அப்படின்ற விவாதம் பெரிய உருவானது. அப்படி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ராகுல்கிட்ட ஒரு தயக்கம் இருக்குன்னு சொல்லி பரவலாக முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள். இல்லை அவருக்கு தனிப்பட்ட முறையில் தலைவர் ராகுல் காந்திக்கு பிரதமர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான பெரிய பதவி வெறியெலாம் கிடையாது. அவர் ஜனநாயகத்தை மதிக்கிறாரு, சட்டத்தை மதிக்கிறாரு. அதன் அடிப்படையில் சட்டம் தன் கடமை செய்து நம்புகிறாரு. பெரும்பான்மை எந்த கட்சிக்கு வருதோ அதை முடிவு பண்ணிக்கலாம். நம்ம காங்கிரஸ் வெளிலேருந்து ஆதரவு கொடுக்கணுமா அல்லது காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி நடக்கணுமான்றத தேர்தல் முடிவுகள் முடிவு செய்கின்றார். அப்போ இந்தியாவினுடைய ஜனநாயக கட்டமைப்பை அவர் பின்பற்றும் நினைக்கிறாரு. அதில் நீங்கள் சொல்கிறபடி சில மாற்றங்கள், முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அது சரியான பாதையில் போலியே. மக்கள் மோடி என்கிற முகத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுப்போம். மோடி என்ன பண்ணார் 10 வருஷம் பெரிய கேள்வி இருக்கு. நாங்கள் திருப்பி கேட்குறோம், மோடி 10 வருஷம் மோடி எதுவுமே பண்ணலை, அவர் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறத அவர் வாயிலேருந்து ஒத்துக்கிறாரு. அவர் எப்படி ஒத்துக்கிறாருன்னா அதை பற்றி பேசாமல் ஒரு எதிர்காலத்தில் ஒரு பயம் வந்து உங்களுக்கு வந்துடும், காங்கிரஸ் வந்து அப்படி ஒரு பயம் உங்களுக்கு வந்துடும். அது ஒரு மக்களோட பயத்தை அதை நம்பி தான் அவர் வந்து தன்னோட பிரச்சாரத்தை வடிவமைக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பட் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து இந்த இடத்த தான் டச் பண்ணுறாரு. இந்த இடத்த எனக்கு ரெகுலரான ஃபேஸ் இங்கே யாருமே கிடையாது, இந்தியாவிலே யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாரு. அதனால தான் சாதாரண நபராக அவர் தன் கடவுள்ன்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்ததாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்துகிறார். அதுதான் நீங்கள் எந்த முகத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்ற அதை நாங்கள் ஏன் பின்பற்றணும்? ஒரு ஃபெயிலியரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் ஏன் பின்பற்றணும்? அது ரொம்ப நாள் நிற்காது. அது ஒரு சர்வாதிகார போக்கினுடைய முதல் படி. அதை நாங்கள் எடுக்க விரும்பல. நாங்கள் ஜனநாயக முறைப்படி போகணும்னு நினைக்கிறோம். ஒருத்தன் ஒன் வேல வண்டி ஓட்டிட்டு போகிறாங்கன்னா நானும் ஒன் வேல தான் வண்டி ஓட்டிட்டு போகணும்னு சொல்கிறது எப்படி உங்களுக்கு சரியான பாதையாக இருக்கும்? அவங்க ஒன் வேல வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க, தவறு அது. நான் 2 வேல தான் வண்டி ஓட்டணும். அவன் பாரு ஒன் வேல ஓட்டிட்டு போகிறான், நானும் போகிறேன்றது சரியான ஒரு புரிதலும் அல்ல. அதனால் சட்டத்தினுடைய மரபு என்னவோ, சட்டம் எதை வழிகாட்டுதோ அது காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி நம்புகிறது, அது பின்பற்றும். அது எங்களுடைய யதார்த்தமாக இருக்குது. ஓகே, உங்களுடைய யதார்த்தம் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி நகருதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.